பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எல்லாருடைய ஆசையும் கர்த்தர் என்னுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றிவிட வேண்டும், கர்த்தர் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு நீக்கிவிட வேண்டும் என்பதுதான் நம் எல்லாருடைய ஆசையும் எல்லாருடைய விருப்பமும். வேதம் இங்கே சொல்லுகிறது, அவைகளை கர்த்தர் ஏற்கனவே அகற்றிவிட்டாராம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இதோ ஆண்டவர் அநேக முறை தம்முடைய ஜனங்களோடு கூட பேசும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னிடத்தில் திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள். ஒவ்வொரு தீர்க்கதரிசியை கொண்டு பேசும் பொழுதும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னிடத்தில் திரும்புங்கள். காரணம் என்ன? அவர் நம்மிடத்தில் அன்பாய் தான் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இணக்கமாக தான் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மை மன்னித்து விட்டார். ஆனால் தேவனை விட்டு தூரமாய் போன நாம் தான் சில சமயங்களிலே தேவனிடத்திலே திரும்புவதில்லை. சில சமயங்களிலே தேவனை விட்டு தூரமாய் போன நாம் தேவனை விட்டு அப்படியே தூரமாய் போய்விடுகிறோம். அவரிடத்தில் திரும்புவதற்கு மனமில்லாதவர்களாய் ஆகிவிடுகிறோம். எனவேதான் கர்த்தர் நம்மை அப்படியே விட்டு விடுவதற்கு விரும்பாதவராய் ஒவ்வொரு முறை நாம் வெளியே போகும் பொழுதும், அல்லவற்றால் ஒவ்வொரு முறையும் தேவனை விட்டு தூரமாய் போகும் பொழுதும் அவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், என்னிடத்தில் திரும்பு. உதாரணமாய் நாம் வேதாகமத்தை திரும்பி பார்க்கிற பொழுது, இதோ இஸ்ரவேலுடைய நியாயாதிபதிகளின் காலங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இஸ்ரவேலுடைய நியாயாதிபதிகளின் காலத்திலே இங்கே அநேக முறை வேதம் குறிப்பிடுகிற ஒரு காரியம், இஸ்ரவேலர் பாவம் செய்வார்கள். இப்படி அவர்கள் பாவம் செய்வதினாலே இன்னொரு ஜாதியின் இடத்திலே அடிமையாய் மாறி போவார்கள். அவர்கள் இவர்களை கொடுமையாய் ஒடுக்குகிற பொழுது இவர்கள் தேவனை நோக்கி பார்ப்பார்கள். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று கூக்குரலிடுவார்கள். கர்த்தர் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனை, அல்லாவிட்டால் ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். இந்த நியாயாதிபதி எழும்பி இஸ்ரவேலரை அந்த அடிமைப்படுத்தின, அல்லாவிட்டால் அவர்கள் மேலே கோலோச்சுகிற அந்த ஜாதிகள் மேலே யுத்தம் பண்ணி அவர்களை விடுவித்து அவர்களை நியாயம் விசாரிப்பார். அவருடைய காலம் வரையிலும் இஸ்ரவேலர் தேவனை ஆராதிப்பார்கள், தேவனுக்கு பிரியமான வழிகளில் இருப்பார்கள், தேவனோடு கூட நடந்து கொள்வார்கள். அவருடைய காலத்துக்கு பிற்பாடு மீண்டுமாய் இஸ்ரவேலர் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எனவே அந்த பாவத்தின் நிமித்தமாய் அடிமைத்தனம் வரும். மீண்டுமாய் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். மீண்டுமாய் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அப்படியானால் தேவன் ஒரு முறை இவர்கள் தவறிவிட்டார்கள், அடுத்த முறை தவறுவார்கள் என்பதாய் யோசிப்பவரும் அல்ல. அடுத்த முறை தவறும்போது ஏற்கனவே நான் இவர்களுடைய பாவங்களை மன்னித்து வைத்த பிறகும் இவர்கள் தவறிவிட்டார்களே என்று சொல்லி நம்மை விட்டு விடுகிறவரும் அல்ல. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் என்கிறார். அவர் நம்மை மன்னிப்பதற்காகவும் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் அவர் ஆயத்தமுள்ளவராக தான் இருக்கிறார். எனவே அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த கிருபையோடு கூட நாம் நடந்து கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லுகிறேன். எங்களுக்காய் ஏற்கனவே நீர் கிரயத்தை செலுத்திய விட்டீர் ஆண்டவரே. இப்பொழுதும் என் தெய்வமே, உம்மிடத்தில் திரும்பி அப்பா உம்மோடு கூட நாங்கள் சோதரம் ஆண்டவரே உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளும்படியாய், உம்மோடு கூட தகப்பனே நாங்கள் இன்னும் முன்னேறி செல்வதற்கு ஏதுவான வழிகளை காண்பிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு
உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவாவியாண்டிய மகிமை எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்மிடத்தில் திரும்புவதற்கு தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிறைவாய் கர்த்தர் நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.